மின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ டாக்டர் லைவ் நிகழ்ச்சிக்காக மறுபடியும் இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜிம்சன் சாம்சன் இருக்காங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தி ஸ்டுடியோஸ். பட் இன்னைக்கு டாக்டர் கூட எங்கள் கூட ஒரு 42 பேரும் வந்திருக்காங்க. ஸோ 42 பேர் விதவிதமான நம்மளுடைய முகம் தாடை அறுவை சிகிச்சை ஓட தலைப்பில் ஒரு 42 பேர் பேசியிருக்காங்க. அண்ட் தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க ஒவ்வொரு தலைப்பிலையும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்காக பகிர்ந்து கொள்வாங்க. நேர்கள் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் டிவியில் பார்க்குற ஃபோன் நம்பர் கால் பண்ணி கேட்டு எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ப்ளீஸ் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. ஸோ சார், வெல்கம் பேக். திஸ் இஸ் தி செகண்ட் டைம் தட் ஐம் கேச்சிங் அப் வித் யூ பிகாஸ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் தி ஃப்ரெட்டர்னிட்டி ஆஃப் OMFS ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க உங்கள் மூலியமாக. ஸோ ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது முகம் தாடை அறுவை சிகிச்சை பற்றி உங்களுடைய கருத்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம மற்ற கேள்விக்குள்ளே போகலாம். வணக்கம். என்னை மறுபடியும் இந்த சேனலில் இந்த ப்ரோக்ராமுக்கு அழைத்தது மிக்க நன்றி. முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆகிய நாம் இப்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ், அதாவது முகம் அறுவை தாடை சிகிச்சை ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஓரல் கேன்சர், அன்னப்பிளவு, ஸோ இதெல்லாம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. சார், அந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணது வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹெல்மெட் போடுற ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, குறைஞ்சிருக்கா? அது இப்போ ஹெல்மெட் போட்டுட்ருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. அது அப்படி தான் இருக்குது. ஸோ அதனாலேயே அது தலை, முகம், அதில் அடிப்படுற பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னொன்று, அது ஹெல்மெட் மட்டும் இல்லை, ஸ்பீடிங், ஓவர் ஸ்பீடிங். ஸோ அதனாலேயே அந்த இம்பேக்ட் இஸ் மோர். ஸோ நிறைய பேர் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஆனால் ஹெல்மெட்டில் கிளிப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஹெல்மெட் தரையில் உருண்டு போயிடுது, அதுக்கப்புறம் தலையில் போயிடுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது அந்த ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது நம்ம ஃபேஷியல் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆகிறது ரொம்ப காமனாக இருக்குது, அலாங் வித் அதர் போன்ஸ். அலாங் வித் அதர் போன்ஸ். சார், இப்போது நம்ம துறையில் ஆக்சுவலாக விதவிதமான சர்ஜரிஸ் இருக்குது, அதாவது விதவிதமான ப்ரொசீஜர் பண்ணுறோம். முகம் சீரமைப்பு அப்படி போன்ற விதவிதமாக அதிகமாக ட்ராமான்றது எந்த எலும்பு, எந்த பகுதியில், அது என்ன காரணத்தில் உங்ககிட்ட வராங்க? அதாவது முகம் எலும்புகள், அதாவது கீழ்த்தாடை, மேல்தாடை, அதாவது இந்த மாலார் போன்னு சொல்லுவோம், இந்த ஜைகமெடிக் காம்ப்ளெக்ஸ் போன், நேசல் போன், அதாவது எந்தெந்த போன்னு ப்ராமினெண்ட்டாக இருக்கோ, ஸோ அந்த போன் தான் ஜாஸ்தி ஃப்ராக்சர் ஆகும். ஸோ அது கீழ்த்தாடையாக இருக்கலாம், மேல் தாடையாக இருக்கலாம், இல்லை மூக்கு உடைஞ்சு வரலாம். ஸோ பட் மேக்ஸிமம் வர்றது வந்து கீழ்த்தாடை அண்ட் மேல்தாடை. தனியாக அடிப்பட்டதாக இருந்தால் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்ஜுரி. அது பர்சனல் வயலன்ஸ், அதாவது யாராவது அடித்து அப்படி வந்தால் அது மூக்கு இல்லைன்னா மேல்தாடையாக இருக்கலாம், இல்லை கீழ்த்தாடையாக இருக்கலாம். இப்போ ஆக்சிடென்ட் ஹை ஸ்பீட் இன்ஜுரின்னு சொல்லி வரும்போது அது மிட் ஃபேஸ் அதுதான் ஜாஸ்தி ஃப்ராக்சர் ஆகி நம்மகிட்ட வர்றாங்க. அது சார், இப்போ இன்டர்பர்சனல் வயலன்ஸ், அதாவது சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க, உங்ககிட்ட உட்காந்துருப்பாங்க சார், உடஞ்சிச்சின்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா, இல்லை நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க? அது நிறைய பேர் உண்மையை சொல்கிறது இல்லை. காரணம், அது எங்கே உண்மையை சொன்னால் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இல்லை போலீஸ் கேஸ் அப்படி மாட்டிங்களா பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மக்கள்கிட்ட அந்த மாதிரி உள்ள ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. சரி, எந்த ஒரு விஷயத்தினா இருந்தாலும், ரோட் டிராஃபிக்காக இருந்தாலும், இல்லை இன்டர்பர்சனல் அசால்ட், அது சண்டை போட்டுறதுனால ஒரு எலும்பு முறிவோ இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்போது யூஸ்வலாக வந்து படங்களில், நிறைய படங்களில் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நிறைய படங்களில் வந்து சாரி சார், இது போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே கடந்து போகிறது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.
படங்கள்ல உங்களோட கருத்து மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஐ திங்க் இந்த 2 years பேக் கவர்மெண்ட் ஹஸ் brought in an ordinance, அதாவது ஒரு லா இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் விக்டிமை பார்த்தா கூட நம்ம யூ கேன் டிரான்ஸ்போர்ட் த பேஷண்ட் டு தி ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு மேலே அந்த கேஸ் வராது. அவங்களுக்கே அந்த ஒரு கேஸ் அவங்க மேலே இல்லை இருக்கும் பட்சத்தில் நம்ம டாக்டர்ஸ் அப்போ நம்மளை தேடி வரவங்கள அந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தே ஆகணும். நம்ம யூ cannot refuse ட்ரீட்மெண்ட். ஸோ ஆனால் அந்த சில சுச்சுவேஷன்ஸில் சில ஸ்பெஷலிஸ்ட் அந்த டைமில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணலாம். பட் we cannot refuse treatment. We have to do first aid and then treat a particular patient. Whether it is interpersonal violence or road traffic accident, எதுவாக இருந்தாலும். சரி சரி. அப்போ எப்படி தான் இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒருத்தர் உண்மையிலே சண்டை போட்டு தான் வந்திருக்காங்கன்னா நீங்க பிடிப்பீங்க இல்லையா? அது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இல்லை அதாவது இப்போ சண்டை போட்டு வந்திருந்தாங்கன்னா பேஷண்ட்டை இல்லை why do you want to know the cause சார்? எதுக்காக நீங்க வந்து பேஷண்ட்டை வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது ஒரு படத்துல, அதாவது டாக்டருக்காக எடுத்த ஒரு படத்துல வந்து எமர்ஜென்சின்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க முதல்ல கேஸ் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரபலமான ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். அதை நிறைய பேர் நம்புறாங்க. பட் மருத்துவராக நான் மக்கள் சார்பாக கேட்குறேன். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது why do you want to know all this history சார்? எதுக்காக ஹிஸ்ட்ரி, எதுக்காக எதனால ஏற்பட்டுச்சுன்னு அப்படிலாம் எதுக்காக கேட்குறீங்க? இல்லை இப்போ பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கிற பட்சத்தில் அது எப்படி அடிபடுது, என்னத்தினால அவங்க அன்கான்ஷியஸ் ஆனாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அந்த மாதிரி உள்ள வைத்தியம் பண்ண முடியும். அதுக்காக சார் இப்போ அடிப்படுறதுனால ஐ மீன் ஃபைட்டுனால வர்ற ஒரு இதுவும் ரோட் டிராஃபிக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டாகுமா? ஏதாவது அடிப்பட்ட அதாவது இப்போ நான் அடிக்கும்போது அந்த ஃப்ராக்சர் ஆகிருக்கிற விதம் நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் ரோட்டில் விழுந்தீங்களா இல்லை சண்டையான்னு கேட்குறீங்க, அதில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, அதில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? இல்லை அதாவது இப்போ அது இப்போ இன்டர்பர்சனல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் அது டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடிப்பட்டவங்களா இருக்கலாம். அது போலீஸ் கேஸ், அதாவது இல்லாட்டி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதனால தான் கேட்குறேன். இல்லாட்டி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அது மெடிக்கல் லீகல் கேஸை அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நாளைக்கு அவங்க போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போலீஸ் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு நமக்காக அது வரும்போது நம்ம ரெக்கார்ட்ஸில் அது இருக்கணும். ஓகே. நம்ம ரெக்கார்ட்ஸில் அது இருக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், நமக்கும் அது நம்மளை டிஃபெண்ட் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பட் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார். சார் மிக எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், பிகாஸ் யூ ஹெட் அ டிபார்ட்மெண்ட், நீங்கள் அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட துறையில் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா நம்ம ஆடியன்ஸ்க்கு? ஆமாம், அதாவது இப்போது டென்டல் சர்ஜன் அண்ட் ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன், அதாவது நம்மளோட துறை வந்து ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜரி. ஸோ டென்டிஸ்ட்ரினா அது எமர்ஜென்சி இல்லைன்ற மாதிரி தான் ஒரு இதாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜரி விச் இஸ் அ பிரான்ச் ஆஃப் டென்டிஸ்ட்ரி. ஸோ நம்ம அந்த ஒரு துறையில் இருக்கும்போது எமர்ஜென்சிஸ் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ட்ராமா பேஷண்ட்ஸ் வரும்போது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேஷுவலிட்டி ரூமில் நம்ம நிறைய பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி இப்போது குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி குறிப்பாக சொல்லணும். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கே எங்கள் மருத்துவமனையில் நைட்டில் ஒரு ஹை ஸ்பீட் ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸ் கூட்டு வராங்க நைட்டில். ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டர் வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். தென் அடுத்த சீனியர் சர்ஜனை கூப்பிடுவாங்க. இம்மீடியட்லி அது எங்கே இருந்தாலும் சரி, அது எந்த இரவு நேரமாக இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக அது போய் அதை அந்த பேஷண்ட் அட்டன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அப்போ அந்த பேஷண்ட் வந்து ஹெட் இன்ஜுரி. ஸோ கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பேஷண்ட் இஸ் நாட் கான்ஷியஸ். ஸோ அது இம்மீடியட்டாக அதுக்கு அது ஏன் அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அது ஸ்கேன் எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக ஏதாவது ப்ளீடிங் இருக்கா. ஸோ ப்ளீடிங் இருக்கும்போது அந்த ப்ளீடிங் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இம்மீடியட்லி வில் ஹேவ் டு டூ த ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ தட் அடுத்த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வி கேன் இம்மீடியட்லி ஸ்டார்ட் அப். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 60 minutesல நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ தட்ஸ் கால்ட் கோல்டன் ஹவர் அண்ட் ட்ராமா. நிச்சயமாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆமாம் சார், நீங்கள் எமர்ஜென்சின்ற ஒரு விஷயத்தை சொன்னதுனால நான் கேட்குறேன். அதாவது எமர்ஜென்சின்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மருத்துவர்கள், அது முகம் தாடை அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் அதிகமாக பயிற்சி பெற்றிருப்பாங்க. பல் மருத்துவத்துறையில் அதிகமாக பயிற்சி பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இதை டீல் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய டிவிக்கள்லேயும் வந்து நியூஸுக்காக சில விஷயங்கள் சிக்க தான் செய்யுது. பல் மருத்துவத்துறையிலையும் சரி, பல் எடுத்தாங்க, திடீர்னு அந்த பேஷண்ட் வந்து இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் மக்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறதுக்காக எந்த
இதில் நம்ம பார்க்கறது இல்லை எதனால் அப்படின்னு. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் பல் எடுத்ததுனால சில சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து டெத் ஆயிருக்குன்னு நிறைய உலகளவில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன காரணம் சார்? எமர்ஜென்சி மேனேஜ் பண்ண தெரிஞ்ச துறைக்கு இப்படி ஒரு சவாலாக இருக்குல்ல? இல்லை, இது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பல் எடுக்கிறதுனால ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவித்தனம் நடக்கிறதா என்று. அது வந்து மெடிக்கல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸில் வருது. அது வந்து மருத்துவராக நீங்கள் வந்து அது வந்து காரணம் பல் எடுக்கிறதுனால இல்லை. ஸோ அதுக்கு அந்த எடுக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கு உள்ள பல இதய நோய்கள் இருக்கலாம். மற்றபடி உள்ள அது தெரிஞ்சு தானே மருத்துவர்கள் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அது சம்டைம்ஸ் சில இன்சிடென்சஸ் கேன் ஹேப்பன். பட் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி அதை நம்ம பண்ணுறோன்னு தான் முக்கியமாக தவிர அது ஏன் நம்ம அது சுச்சுவேஷன் வருதுன்றது நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ ஹியூமன் பாடி, எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். அது நாட் நெசசரி தட் அவங்க ஒரு கார்டியாக் பேஷண்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நார்மல் இண்டிவிஜுவல், எந்த அலர்ஜி இருக்காது, எந்த ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்காது, நாட் டயபெட்டிஸ், எந்த ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்காது. பட் பல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பல் அடைக்கும் போதோ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரலாம். அது பல்லு தான் இருக்கணும் இல்லை. ஆமாம், எனி ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மெட்டீரியல் கூட அலர்ஜி வரலாம், க்ளவுஸுக்கு அலர்ஜி வரலாம். ஸோ அதனால் எந்த ஒரு காரணம்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. பட் அப்படி வந்தால் அந்த சூழ்நிலையில் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ அந்த துறை இப்போ வந்து நம்ம அந்த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அமங் அந்த டென்டல் சர்ஜன்ஸ் அந்த அவேர்னஸ் கூடிட்டு இருக்குது. வி ஆர் ஆல் ட்ரைனிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தட் கோல் in emergency management. So I am sure the patients are in better hands. And different and indeed update ஆயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து அந்த நம்ம அந்த ட்ரைனிங் வந்து once every 2 years அது நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா science is growing. It's an ever evolving aspect. சார், இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமாவும் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இன்ஃபெக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்டெரிலைசேஷன், அதாவது சமீப காலத்தில் கொஞ்சம் காலமாகவே வந்து ஸ்டெரிலைசேஷன், அதுவும் பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் முக்கியமாக நம்மளை போன்ற அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், அது முகம் தாடை அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், என்ன அறுவை சிகிச்சை பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டெரிலைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஹெப்படைட்டிஸ் இல்லை எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய HIV சொல்லக்கூடிய வைரஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய டாக்டர்ஸ்க்கு தெரியும், பொது மக்களில் சொல்ல டாக்டர்ஸ்க்கு தெரியும் இந்த இத்தனை பேர் கூடிகிட்டே வருது, இத்தனை பேர் குறைஞ்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு பல் எடுக்கிற ப்ரொசீஜரோ இல்லை ஆப்ரேஷனோ சரி, அப்போ ஆப்ரேஷன் எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுவோம். அந்த பல் எடுக்கிறதுக்கு எல்லாருமே எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து ஒரு பேஷண்ட் ஹெப்படைட்டிஸ் இருக்குமா இல்லையா, HIV இருக்குமா இல்லையான்ற பட்சத்தில் எப்படி ஒவ்வொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது? இது எனக்கும் சேர்ந்து வந்து ஒரு கேள்வி, ஆனால் மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது நம்ம ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதான் சொல்கிறது. நீங்கள் ஏற்கனவே முதல்ல அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராமான்னு கேட்கும்போது ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வரலாறு, அதாவது இது பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட உள்ளே இருக்கிற அந்த அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால், இன்க்ளூடிங் HIV இருக்கலாம், டயபெட்டிஸாக இருக்கலாம், கார்டியாக் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி ஹெப்படைட்டிஸ்லாம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆமாம், அவங்கள அறியாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த அப்படி அவங்க தெரியாமல் இருக்கும்போது அது மீறி நம்மகிட்ட வந்து நம்ம இந்த வைத்தியம் பார்க்க வரும்போது நம்மளோட ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தாகணும். ப்ரிகாஷன் இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் ஆகணும், ஆட்டோக்ளேவ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்த பேஷண்ட்டுக்கு ஆட்டோக்ளேவ் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுறது இல்லை, அது ஒன்று. அடுத்தது நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே நல்ல ஸ்டெரைல் க்ளவ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம வாஷ் பண்ணுறது இமீடியட்டாக அதை டிஸ்போஸ் பண்ணுற விதத்தில் டிஸ்போஸ் பண்ணுறோம். நம்ம வேறு எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி மவுத் மாஸ்க், அதுவும் அதே மாதிரி. ஸோ அந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் எல்லாருக்குமே அது நம்ம இருக்கா இல்லையோ எல்லாருமே ஒரே மாதிரி தான். வணக்கம். நான் இன்று உங்களிடம் வாய், தாடை மற்றும் முகம் முறிவு பற்றியும் அதன் எப்படி நாம் மருத்துவம் மூலமாக சரி செய்யலாம் என்றும் இது எதனால் நடக்கின்றது என்பதையும்
எங்கள் குழுவின் மூலம் உங்களுக்கு அறிமுகம் செய்ய உள்ளோம். நாம் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் மூலமோ இல்லை கீழே விழுந்து இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் சண்டையில் முகத்திற்கு தசைகள் மட்டும் அடிபடலாம், அல்லது முகம், தசைகள் மற்றும் தாடை, பல், முக எலும்புகள் அனைத்தும் நொறுங்கலாம். இப்போது முகத்தை எடுத்துக்கொண்டால் நாம் பொதுவாக பார்ப்பது இது போல் இருக்கிறது. பட் நம் முகத்தில் ஒரு அடிபடுற போது நம் முக எலும்புகள் அனைத்தும் இது போல் சிதறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பீங்கான் கப் தொட்டியை நாம் கையிலிருந்து தவறி கீழே போட்டால் அது எப்படி நொறுங்குகிறதோ அதே போல தான் முக எலும்பும் நொறுங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு ஃபேஷியல் ட்ராமா மேனேஜ்மெண்ட், அது ஒரு முக்கியமான பார்ட் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியில், அதை பற்றி உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபேஷியல் ட்ராமானா முகத்தில் இருக்கிற எந்த எலும்பு உடஞ்சாலும் அதோட ட்ரீட்மெண்ட் பற்றி சம்மந்தப்பட்டது. இப்போது ஃபேஷியல் ட்ராமாக்கும் உடம்புல மற்ற இடத்துல எலும்பு உடையிறதோ இல்லை வேறு ஏதாவது சத பாதிப்பு ஆகிறதோ, ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை எங்கேயாவது தடுக்கி விழுறது இல்லை எங்கேயாவது இடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் முகத்தில் இருக்கிற எலும்போ சதையோ அடிப்படலாம். கடந்த நிறைய வருஷங்களாக ஃபேஷியல் ட்ராமாவோட மேனேஜ்மெண்ட் நிறைய டெவலப் ஆகிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த எலும்பு உடஞ்சிருந்தாலும், முகத்தில் தாடை உடஞ்சிருந்தாலும் 2 தாடையும் ஒன்றா சேர்த்து கம்பி வச்சு கட்டிடுவாங்க 4லேருந்து 6 வாரம் வரைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், நிறைய டெக்னிக்ஸில் எப்படின்னா பேஷண்ட்டோட வாயை கட்டாமல் மைக்ரோ பிளேட்ஸ், மினி பிளேட்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சர்ஜரி பண்ண அடுத்த நாள்லேருந்தே பேஷண்ட் வாயை திறக்க முடியும், நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். மினி பிளேட்ஸுங்கிற பிளேட்டிங் ரொம்ப மெலிசான பிளேட் இருக்குது, மைக்ரோ பிளேட்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு மைக்ரோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆப்ரேஷன் செஞ்சு முடித்து 2 நாளில் கூட வேலைக்கு போகலாம். முகம் மற்றும் தாடை எலும்பு முறிவில் விஞ்ஞான மற்றும் அறிவியல் முன்னேற்றங்கள் நிறையா இருக்குது. முக எலும்புகள் எல்லாம் வளைவான ஒரு வடிவம் கொண்டதுனால சாதாரண எக்ஸ்ரேலையும் சாதாரண ஸ்கேன்லேயும் அது தெரிகிற அளவுக்கு முப்பரிமாண ஸ்கேனில் இன்னும் நல்லாவே அதோடைய தாக்கம், ஃப்ராக்சருடைய தாக்கம் தெரிகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ முகத்தாடை எலும்புக்கு முப்பரிமாண ஸ்கேன் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அதை விட இப்போ இருக்கிற ஒரு புது டெக்னாலஜி, அறிவியல் முன்னேற்றம், இந்த மாதிரி 3D ஸ்கேன்ஸ், இந்த மாதிரி உடைந்த தாடை எலும்புகளை நம்ம ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதோடைய தாக்கம் என்ன, இதை எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்னு நம்மளால் பிளான் பண்ண முடியும். வருமுன் காப்போங்கிறது தான் ரொம்ப அவசியமானது. சாலை விபத்துக்கள் தான் இந்தியாவில் மிகுந்த அதிகமான ஒரு முகத்தாடை எலும்பு முறிவு ஏற்படுத்துது. ஸோ சாலை விபத்துக்கள் எதனால் நடக்குது? ஒரு பொதுவாக விழிப்புணர்வு இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸு ரெகுலராக நம்ம மதிக்காமல் விபத்துக்குள்ளாகிறது, ஓவர் ஸ்பீடிங், சீட் பெல்ட் அணியாமல் யூஸ் பண்ணுறது, மெயினாக 2 வீலர்ஸில் தான் சாலை முகத்தாடை எலும்பு முறிவு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறையா இந்தியாவில் சர்வே இருக்குது. ஸோ அதில் ஹெல்மெட் இது ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான காரணம்னு கருதலாம். இந்த சம்மர் டைமில் முக்கால்வாசி குழந்தைங்களோட ஃப்ராக்சர் தான் நிறைய பார்க்கும். ஏன் அப்படின்னா அவங்க லீவ் டைமில் கவனிப்பு இல்லாமல் இருக்காங்க, பேரண்ட்ஸோட கைடன்ஸில் இல்லாதனால நாங்கள் நிறைய ஃப்ராக்சர் இங்கே பார்க்கணும். ரோட்டில் அடிப்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கோல்டன் ஹவர், வித்தின் 1 ஹவருக்குள்ளே இவங்களை ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு பஸ்லேயோ இல்லை ஒரு கார்லேயோ அடிபட்டுருச்சு, இல்லை 2 பைக் அடிபட்டுருச்சு, விழுந்துட்டாங்க, அதில் ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் சிந்திய சிராய்ப்போடு இருக்கார், ஒருத்தர் அடிபட்டு மூச்சு விடுறதுக்கு தவிக்கிறார். அப்படின்ற மாதிரி நம்ம யாரை ஷிஃப்ட் பண்ணணும்? மூச்சு விடுறவர் தான் அந்த கோல்டன் பீரியடில் 1 ஹவருக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணணும். முகதாடை எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், முதல் பேஷண்ட்டால் மூச்சு விட முடியாத ப்ராப்ளம். அதாவது மேல் தாடை உடையும் போதோ கீழ்தாடை உடையும் போதோ தாடைகள் பின்னாடி செல்வதால் மூச்சு விடுவதற்கு பெரியது 30% இவ்வாறு உயிரிழப்பு ஏற்படலாம். இரண்டாவது, மூக்கில் நீர் வடிதல், சிஏஎஸ்எஃப் ரைனோரியா என்று சொல்வார்கள். மூன்றாவது விஷயம், கண் பார்வை, கண் சம்பந்தமான பிரச்சனைகள். கண் பார்வை இழக்கக்கூடலாம், இரண்டாக தெரியலாம், கண் சிறிதாகலாம். இது கண்ணை சுற்றி உள்ள
ஜைகோமேட்டிக் போன் சொல்லுவாங்க. ஜைகோமேட்டிக் போன் உடைவுக்கு காரணமாக ஏற்படக்கூடிய இது உடனே நடக்கலாம், இல்லது சில நாட்கள் கழித்தும் நடக்கலாம். முகம் மற்ற தாடை சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு அடிபட்டிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் உண்டு. இப்போ கண்ணை சுற்றி சப்போது உடஞ்சிருந்தது அப்படின்னா கண்ணுக்குள்ள ரத்த கசிவு, இல்லை கண்ணை சுற்றி ஒரு கருவளையம், கண்ணு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாறது, இல்லை ரெண்டாக தெரியறது, இதெல்லாம் சில பல அறிகுறிகள். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பல்லு கடிமானம் மாறலாம், பல்லுகளில் ஆடுதல் ஏற்படலாம், பல்லு ஆடலாம், இல்லை பல்லு கடிமானத்தில் மாற்றி கடிக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு, பல்லு வாய் திறக்க முடியாமல் போகிற வாய்ப்புகளும் உண்டு. விபத்தினால் சிதைந்த வாய் முக தாடை முகம் பேசிக்கலி அதை திரும்ப அமைக்கும் பொழுது இதை யார் செய்யணுன்றது ஒரு கேள்வி வருது. ஸோ சர்ஜன்ஸ் பல வகைப்படுவாங்க. ஃபேஷியல் சர்ஜன்ஸும் சில ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு டென்டல் பேக்ரவுண்ட் இருக்கிற மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன், வாய் முக தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், எங்களுடைய ஒப்பீனியனில் இவர் தான் பெஸ்ட் பர்சன்றது எங்களுடைய கருத்து. முகத்தாடை அறுவை சிகிச்சை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் இந்த புதைந்த பல் இருக்கிறத மட்டும்தான் அவங்களோட ஒரு முக்கியமான இது நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நாங்கள் அது மட்டும் பண்ணுறது கிடையாது. இப்போ முகம் தாடை எலும்பு முறிவுகள், மேக்ஸிலோஃபேஷியல் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம், அதையும் நாங்கள் சீரமைக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு வாய் புற்றுநோய்கள், கேன்சர்னு சொல்லுவாங்க, ஓரல் கேன்சர்னா அதையும் நாங்கள் சீரமைக்கிறோம். அதுக்கான அறுவை சிகிச்சை பண்ணி அதை திருப்பி சீரமைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு தாடைகள் முன்னோக்கி வளர்ந்துருக்கும், சில பேருக்கு பின்னோக்கி வளர்ந்துருக்கும். அதை அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு அதை மேலும் அழகுபடுத்தி அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களோட முகத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த துறை விபத்தினால் ஏற்பட்ட முக எலும்பு கீழ்த்தாடையாகட்டும் மேல் தாடையாகட்டும் மற்றும் மூக்கு எலும்பு கன்னத்தில் உள்ள மற்ற எலும்புகளை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து பழைய எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பழைய நிலைமைக்கு பொருத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் வாய்த்தாடை சிகிச்சை நிருபர்கள் மூலமாக முக எலும்பு முறிவடைந்தால் அதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு உடனே வைத்தியம் செய்தால் எப்படி ஒருத்தரை உயிர் காப்பாற்ற முடியும், மற்றும் நவீன சிகிச்சை முறைகள் இப்பொழுது என்னெல்லாம் இருக்கிறது என்பதை இங்கே கேள்விப்பட்டீர்கள். சிஸ்ட் என்னப்படுவது நீர் கட்டியாகும். இது ஒரு வட்ட அமைப்போல் உள்ள கட்டியாகும். இந்த நீர்க்கட்டி உடலில், முகத்தில் அல்லது தாடையில் எந்த ஒரு பகுதியிலும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த சிஸ்ட் எனப்படும் நீர்க்கட்டி பல வகைப்படும். இந்த தோல் போன்ற எபித்தீலியம் சூழப்பட்ட கட்டிகள் சில வகை, எபித்தீலியம் சூழப்படாத கட்டிகள் பல வகை, கழுத்து கட்டிகள், உமிழ்நீர் சுரவிலிருந்து வரும் கட்டிகள், மேலும் மென்திசை கட்டிகள் என பல வகைப்படும். இந்த சிகிச்சையின் முக்கிய பாகங்களானது முதல்ல முழுமையான நோய் காரணியை நீக்கம் செய்யணும். அது செய்யறப்போ சுற்றி உள்ள திசுக்கள் எல்லாம் குறைவா பாதிக்கக்கூடிய அளவுல செய்வோம். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழைய செயல்பாட்டை திரும்பவும் கொண்டு வரும். மார்க்சுப்பலைசேஷன் என்பது நுழைவாயிலை திறந்துவிட்டு பின்பு மருந்துகள் மூலம் அதை சுருக்கி அதன் பின்னே வைத்தியம் செய்வது. மூன்றாம் வகை முதலில் மார்க்சுப்பலைசேஷன் செய்து பின்பு இனிகுலேஷன் செய்து முழுதாக கட்டியை நீக்குவது. இதை காலதாமதமின்றி செய்துவிட்டால் செல்லுலைட்டிஸ் எனும் நோய்வாய்ப்படாமல் காப்பாற்றிவிடலாம். கட்டிகள் மிக அதிகமாக ஏற்படும் கட்டி ஒடோன்டோஜெனிக் கேரக்டரைசிஸ் எனப்படும் கட்டியாகும். இது மிகவும் கீழ்த்தாடையில் அதிகமாக ஏற்படும் கட்டியாகும். ஆர்த்தோடான்டிக்ஸ்னா என்ன, ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரினா என்ன? பற்களில் பிரச்சனை இருக்குது, பல் முன்தள்ளி இருக்குது, இல்லை நெருக்கமாக இருக்குது அப்படின்னா நாம் அது கம்பி கட்டி அந்த பல்களில் சரி செய்ய முடியும். சில நேரத்தில் பல்ல தாங்கி இருக்கிற எலும்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம பல்லை மட்டும் சரி செஞ்சோன்னா அது பத்தாது. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரி வருது. முகம் தாடை அறுவை சிகிச்சை அங்கே தான் வருது. பொதுவாக ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரி என்பது முக தாடை சீர் அமைப்பு சர்ஜரி என்று கூறப்படும். இதில் மேல் தாடையும் சரி செய்யலாம், கீழ்த்தாடையும் சரி செய்யலாம். சில நேரங்களில் மேல் மற்றும் கீழ்த்தாடை இரண்டிலுமே பிரச்சனை இருக்கலாம். காமனான ஒரு விஷயம் நம்மளோட மேல் தாடை கீழ்த்தாடையின் அமைப்பு. இந்த அமைப்பில் ஏதாவது மாற்றங்கள் காணப்பட்டால் முகத்தின் அழகு குறைப்படும். இந்த தாடை அமைப்பு சீர் செய்யும் அறுவை சிகிச்சை தான்
முக தாடை அறுவை சிகிச்சை which is orthognathic surgery. இந்த மேல்தாடை மற்றும் கீழ்த்தாடை குறைபாடு உள்ளவர்களுக்கு முக தோற்றம் மட்டும் பாதிப்பு இருக்காது. இதை தவிர சில குறைபாடுகள், அதாவது மேற்பற்கள் கீழ்ப்பற்கள் சரியாக படியாது. ஸோ சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கடினமாக இருக்கும். அது இல்லாமல் பேசுவதற்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது பேசும்போது சரியாக வார்த்தைகள் உச்சரிப்பு இருக்காது. ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரி அப்படிங்கிறது எந்த வயசில் இருக்கவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ மேல்ஸ் ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14லேருந்து 18 வயசில் இருக்கவங்களுக்கு பண்ணலாம். அதுவே ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களோட க்ரோத் முடிகிற வரைக்கும், அதே மாதிரி 16 வயசுலேருந்து 18 வயசில் இருக்க வரைக்கும் பண்ணலாம். அது அப்படிங்கிறதுனால 18 வயசோடு நம்ம நிறுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேர்த்துக்கு உருவம் இல்லாமல் செயல் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளும் இருக்குது அப்படின்னா, சில பேர் அதிகம் இப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற மாதிரியான வியாதிகள், குரட்டை விடுறது, இல்லை சாப்பிட்றதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்தாலுமே 50 வயசு வரைக்கும் கூட ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரி பண்ணலாம். முகத்தாடை அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. முதல் இன்வெஸ்டிகேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸ். அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட முக அமைப்புக்கு எந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட பல் அளவை எடுத்து மாடல்ஸ் எடுத்துருவோம். அதாவது உங்கள் பல்லோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஒன்று எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எந்த மாதிரி நம்ம சிகிச்சை பண்ணணும், எப்படி கொண்டு போனால் உங்களோட பல் அமைப்பெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கான அதுவும் எடுக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனிசிஸ் என்ற பழைய யுக்தியானது எலும்பை வளர வைக்கவும் எலும்பை நீள வைக்கவும் செய்யும் யுக்தியாகும். இந்தியாவில் முதலாக தாடை எலும்புகளை இந்த முறையில் நீளமாக்கவும் தாடை எலும்பு கட்டிகளினால் தாடை எலும்புகளை அகற்றியவுடன் அதை வளர வைக்கவும் இந்த முறையில் முதல் நான் நாடு முழுவதும் சென்று இந்த டெக்னிக்கை நான் பாப்புலரைஸ் பண்ணி வருகிறேன். இந்தியாவில் உள்ள எல்லா ஊர்களிலும் சென்று இந்த பயன்பாட்டை உபயோகித்துக் கொள்கின்றனர். இந்த பயன்பாடானது தாடையை வளர வைக்கவும் நீளமாக்கவும் செலவு மிகவும் கம்மியான முறையில் பண்ணவும், லேர்னிங் கர்வ் ரொம்ப பெரிய ட்ரைனிங் இந்த பயன்பாட்டிற்கு தேவையில்லை. பல் மருத்துவர் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவர்களுடைய ரெகுலர் ட்ரைனிங் மூலமாகவே இதை அவர்களால் செயல்படுத்த முடியும். கிளெஃப்ட் ஆர்த்தோக்னாத்திக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் உதடு அன்னம் பிளவு உள்ளவங்களுக்கு மேல் தாடையோட வளர்ச்சி சரியான முறையில் இல்லாமல் மிகவும் குறைபாடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் தாடையில் அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த தாடையை சரி பண்ணுறதுக்கும் நேர் பண்ணுறதுக்காக மேல் தாடையில் ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரி, அதாவது தாடையை சரி செய்தல் அப்படின்ற முறையில் மேல் தாடை அறுவை சிகிச்சை செஞ்சு அதை சரியான பொசிஷனில் கொண்டு வரதுனால அன்னம் பிளவு உள்ளவங்களுக்கு மேல் தாடையோட தாடையை சீரமைக்கிறதும் அதை நல்ல முறையில் ஃபங்க்ஷனலாக நல்ல எஃபிஷியண்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் சரி செய்ய முடியும். உதடப்பிளவு மற்றும் அன்னப்பிளவுகள் பிறந்த உடனேயே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணி ஃபீடிங்கிலிருந்து 3 மாதம் குழந்தையில உதடு பிளவு பண்ணி 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகும்போது குழந்தை பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மேல் அன்னப்பிளவு பண்ணி அப்புறம் இந்த குழந்தைய ஒரு 18-20 வயசு வரைக்கும் பராமரிக்கணும். அன்னப்பிளவு வதடப்பிளவு ஒரு கன்ஜெனிட்டல் அனாமலியானா பிறந்த பொத்துல இருந்த சைல்டுக்கு வர ஒரு சின்ன அனாமலி. இந்த மாதிரி பிறந்த குழந்தை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு அப்ரோச் பண்ணணும்? எல்லாம் ஒரே வாட்டி கரெக்ஷன் பண்ண முடியாது. எதுக்குன்னு சொன்னா சைல்டு பிறக்கும்போது அந்த வெயிட்டாக இருப்பாங்க சில டைமு. ஈவன் நார்மல் வெயிட்டாக இருந்தாலும் அன்னப்பிளவு பண்ணிவிட்டு வதடுப்பிளவு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னப்பிளவு பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கடைசி கடைவாய் பற்கள் சாதாரணமாக மனிதனுடைய வயதில் 17 முதல் 21 வயதிற்குட்பட்டவர்களுக்கு முளைக்கும்.
அந்த வயது வரம்பிற்குள் சிலருக்கு அது சம்பந்தமான பாதிப்புகள், உதாரணமாக அந்த பற்களை சுற்றியுள்ள சதை பகுதி வீக்கமாகவோ இல்லை வலி தரக்கூடியதாகவோ இருந்தால் முக தாடை அறுவை சிகிச்சை பல் மருத்துவ நிபுணரை அணுகலாம். ஞானப்பல் அல்லது கடைசி கடவாய்ப்பல் முழுமையாக முளைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்களில் அது முழுமையாக முளைக்காது. மேலே உள்ள பல்லின் சதையிலோ அல்லது கன்னத்திலோ அது ஒரு பக்கமாக திரும்பிக் கொண்டு புண்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அது எலும்பினில் முழுமையாக புதைந்து காணப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடைசி கடவாய்ப்பல் அகற்றப்படும் முன் ஒரு எக்ஸ்ரே எடுக்கப்படும். அந்த எக்ஸ்ரே எடுத்த பின்பு அந்த கடைசி கடவாய்ப்பல் எந்த கோணத்தில் இருக்கின்றது அறிய முடியும். இந்த பல் எடுத்ததுக்கு அப்புறம் தையல் போடுவோம். தையல் போட்டது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 7 நாளில் ஒரு வாரத்தில் எடுத்துருவோம். ஆனால் வந்து சில பேருக்கு அதிகமாக வீக்கம் இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வாரத்தில் எடுக்க மாட்டோம். அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். இதனால் லாஸ்ட் கடவாய்ப்பல் சர்ஜரி லைக் இம்பேக்ஷன் பண்ண பிறகு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் லைக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அங்கே உள்ளார ஒரு பஞ்சு இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு 1 hour இருக்கணும். 1 hour பிறகு நீங்கள் பஞ்சு எடுக்கணும். சூடாக காரம் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அப்புறமா ஒரு ஜில்லாக நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். லைக் ஐஸ்கிரீம், ஜூஸ், மோஸ்ட்லி ஜூஸ் லைக் சாத்துக்குடி குடிக்கலாம், ஆர் ஆப்பிள் ஆர் சப்போட்டா. வாயை சுற்றி இருக்கிற ஏரியாவில் எப்படி இன்ஃபெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா, அதாவது முகத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷனு, வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷனு, கழுத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன். காமனாக இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும், சீழ் கோக்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒரு வீக்கம் வரும், கொஞ்சம் ஃபீவர் வரும், அதாவது பாடி டெம்பரேச்சர் ஏறும். அதே மாதிரி உடம்பு வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஜென்ரல் மெலைஸ் அப்படின்வாங்க. அதாவது இன்றைக்கி எனக்கு உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க. ப்ளஸ் அது கூட உங்களுக்கு வந்து அந்த சீழ் கோக்கிற வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீவரும் வரலாம். வாய் மூட்டு என்பது மற்ற மூட்டுகளை விட மிக வித்தியாசமானது. என்ன வித்தியாசம்? வாய் தாடை, கீழ்த்தாடை என்பது ஒரு எலும்பு, ஆனால் 2 மூட்டுகள், வலது இடது 2 மூட்டுகள். இந்த 2 மூட்டுகளும் சரிசமமாக ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு செய்து வேலைப்பாடு செய்ய வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே 3 விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஒரு நோயாளி, ஒரு மருத்துவர், அந்த நோய்க்கான காரணம். இந்த 3ம் நேர்கோட்டில் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த நோய்க்கான தீர்வு சரியாக கிடைக்கும். ஸோ இப்போ தாடை முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யாரை போய் அணுகிறது? சார் இது ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எலும்பு மருத்துவர் அணுகலாமா? கிடையாது. இதுக்கான ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்க தான் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். ஓரல் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஓரல் கேன்சர் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ஜரி, செகண்ட் ஒன் ரேடியேஷன் தெரப்பி, தேர்ட் ஒன் கீமோதெரப்பி. எந்தெந்த கண்டிஷனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கு. யூஸ்வலாக ஓரல் கேன்சருக்கு சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வாய் புற்றுநோய் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, புகையிலை, வெற்றிலை பாக்கு போடுறது, பான்பராக், ஹேண்ட்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால வாயில் புற்றுநோய் வரலாம். ஓரல் கேன்சர் வந்து இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா இல்லைன்னா சப்கான்டினென்ட்டில் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 30 to 35%. இது இவ்வளோ ஓரல் கேன்சர் அல்லது வாய் புற்றுநோய் வந்து சப்கான்டினென்ட்டில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து புகையிலே வந்து நிறைய விதவிதமாக யூஸ் பண்ணுறது. அதில் ஒன்று புகையிலே வந்து வாயில் வந்து சூ பண்ணுறதுன்னா வாய்க்குள்ளே வச்சு ஒரு கன்னத்து சதகிட்டியோ அல்லது நாக்கு கடியிலையோ வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த வாய் புற்றுநோய் வருது. இந்த வாய் புற்றுநோய் இன்னொரு காரணத்தினாலையும் வரலாம். அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இல்லைன்னா HPV-18ங்கிற வைரஸ்னாலையும் இந்த ஓரல் கேன்சர் வருது. இந்த ஸ்பெஷாலிட்டியில் பல சப் ஸ்பெஷாலிட்டி இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் முதன்மையாக பார்த்தால் வாய்க்குள், வாய் சுற்றி செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, அதன் பிறகு வாய்ப்பிளவு, அதாவது பர்த் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் சர்ஜரி, ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய் அறுவை சிகிச்சை, கிரேனியோஃபேஷியல் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி, இது எல்லாமே அதுக்கு கீழே இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதுக்கு சார் இப்போ பிடிஎஸ் முடிச்சுட்டு திருப்பி MDS ஒரு 3 வருஷம் வாய் தாடை முகம் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு கேட்குறாங்க?
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல் மருத்துவத்தில் பொதுவாக எல்லாத்தையும் படிக்கிறோம். பட் முகத்திலையும் வாயிலையும் தாடையிலையும் பல்லையும் அறுவை சிகிச்சை படிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கணும். நாங்கள் அதை தான் இந்த MDS ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியில் நாங்கள் படிக்கிறோம். OMFS is a specialty that is gaining a major relevance in the healthcare sector. Often the bridge between medicine and dentistry, we maxillofacial surgeons work on maxillofacial trauma, corrective jaw surgeries, pathology and cancer of the oral cavity, temporomandibular joint conditions, cleft and craniofacial surgery. With vast progress, training and advancements in medical technology, we stand poised to practice the full scope of the profession. Very, very proud and privileged to be an oral maxillofacial surgeon. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது தலையில் ஹேர் இல்லாதவங்க, இதனால் நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அவங்களுக்கு சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடியது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Oral and maxillofacial surgery is a branch of dentistry which is specialized in treating deformities and disease of the jaw, mouth and the face. This is a branch which started as oral surgery and during the World War II was involved in treating maxillofacial trauma. Over a period of time, the specialty grew and specialized in treating pathologies of the jaw. It started managing the deformities of the face like the cleft lip and palate, or orthognathic surgery where they need to do a cosmetic change on the face, and management of complex oral cancers which involves the mouth and the face. This is a unique branch which is part of dentistry which involves where it treats anything to do with the face. We like to call ourselves as guardians of the face. The Association of Oral Maxillofacial Surgeons is a 49-year-old association which was started in the year 1969. Next year we are going to celebrate the 50th year. This association is dedicated for its social causes. We do programs with the importance of wearing a helmet to save your face. We also do programs so that what's the ill effects of tobacco, how you can prevent to form a oral cancer. This is an association which is also committed for Green Revolution. We every year on the Feb 13th celebrate the World Oral Maxillofacial Surgeons Day. Since last 2 years we started celebrating it by planting a sampling. We have taken a step forward by any of the official meets of Oral Maxillofacial Surgeons Association of India. We never exchange a flower, instead we plant a sampling. Oral Maxillofacial Association is dedicated in conducting the workshops, training our young maxillofacial surgeons and also conducting the conference. This year's annual conference of oral maxillofacial surgery is going to be held at Chennai from October 11th to 13th. வாய்முக தாடை அறுவை சிகிச்சை பிரிவின் செயலாளராக நான் இருப்பதில் மிக மகிழ்ச்சி. அனைவரும் இதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். மேன்மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் நெட் மூலமாக தெரிந்து கொள்ளலாம், தொலைபேசி மூலமாக தெரிந்த டாக்டருக்கு பேசலாம். இல்லை இந்த மாதிரி முகவாய் தாடை அறுவை சிகிச்சை நிபுணரிடம் அணுகினால் உங்களுடைய அனைத்து விதமான முகம் மற்றும் தாடை பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. ஸோ சார், ஆக்சுவலாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸும் பேசினாங்க. பட் இருந்தாலும் நேரம் குறைவுன்ற காரணத்தில் நிறைய இடத்துல எடிட் பண்ணோம். பட் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மருத்துவரும் இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறதுக்காக நிச்சயமாக என்னோட நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இறுதியாக உங்களுடைய செய்தியும் நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த முகம் அறுவை தாடை அறுவை சிகிச்சை நிபுணராகிய நாம் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணுறோம்? அதாவது we are providing them smiles, we are providing them their face, their identity. So as facial maxillary surgeons, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார், அதில் ஒரு நபர் ஒரு டாக்டர் வந்து சொன்னார், யார் இந்த முகம் தாடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னா அது கரெக்டான பர்சன்ஸ் நாங்கள் தானா? அது ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க? ஏன்னா நிறைய மற்ற துறையும் செய்கிறது உண்டு, பட் பர்ஃபெக்டாக பண்ணி இது பண்ணும்போது அது என்ன பல்லு
கடிமானம் கரெக்டாக அந்த மாதிரி வரும்ன்ற காரணத்தினாலயா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அந்த முகம் தாடை எலும்புகளை மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பட் அதில் தான் அந்த பற்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ நம்ம என்ன தான் அந்த உடஞ்சி போன எலும்பை நம்ம சேர்த்து வச்சாலும் அந்த பற்கள் வரிசையில் வரலைன்னா அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ பற்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, அதாவது எல்லாத்துக்குமே அந்த பற்கள் தேவை. ஸோ அந்த கான்செப்டை தெரிஞ்சது நம்ம டென்டல் அண்ட் ஃபேஷியல் மேக்ஸிலரி சர்ஜன்ஸ் ஆகிய நாம். ஸோ அதனால தான் அவர் டாக்டர் நவீன் நல்லா அழகாக எடுத்து சொன்னார் அவர். ஸோ அதே போன்ற நம்மளுடைய செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரியும் ஸ்டேட் லெவல் செக்ரட்டரியும் வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு மேலே, ஏன்னா மக்களோட விழிப்புணர்வுக்காக தான் இத்தனை பேர் நாங்கள் வந்து பேச வச்சோம். ஏன்னா அவேர்னஸ் இன்னும் வேணும், யாரை அணுகணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.